போட்டாச்சா? லைவ்ல தான் இருக்கா? தமிழ் தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நிற்கிறோம். கீழே கொடுத்துட்டு அப்படி கீழே வந்துடுறா. அப்படி கீழே வந்து இந்த ஊர் தமிழக வெற்றி கழகம் பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் உறுதிமொழி. இந்த பொண்ணு பின்னாடி உள்ளது மேல மாடியில் இருக்காரு. ஆமா. நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து வீரத்துடன் போராடி உறுதிமொழி. நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் வீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவோம். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழி போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றுவோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதசார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமை ஆற்றுவேன் என உறுதியளிக்கிறேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவரும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என உளமாற உறுதி கூறுகிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். பிறந்து 19 மாதங்களே ஆன குழந்தை 60 ஆண்டு கால முதியவர்களை மிரள வைத்துக் கொண்டிருக்கும் நம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தங்க தளபதி விஜய் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் கழக பொதுச் செயலாளர்
திரு என் ஆனந்த் அவர்களின் வலியுறுத்தலின்படியும் தேனி மாவட்ட தெற்கு செயலாளர் சேவை செம்மல் டாக்டர் லெப்ட் பாண்டி அவர்களின் சிறப்புரையாற்ற தலைமையிலே ஒன்றிய அவர்கள் தலைமையில் ஆலோசனை கூட்டத்திற்காக இங்கே கூடியுள்ளோம். கொள்கை என்னவென்று நம் கட்சியை பார்த்து பல விவாதங்களை கேட்கிறார்கள். எங்கள் கொள்கை வேறொன்றுமில்லை. எங்களுக்கு ஒரே கொள்கைதான், மக்கள் நலன், மக்கள் நலன். மக்கள் நலனுக்காக எங்கள் கொள்கை தலைவர்களின் வழிகாட்டின்படி எங்கள் இலக்கை நாங்கள் சென்றடைவோம். அதுதான் எங்கள் கொள்கை, அதுதான் எங்கள் இலக்கு. எங்களை பார்த்து உங்கள் கொள்கை என்ன என்று கேட்கிறீர்கள். மக்கள் நலனுக்காக ஆரம்பித்த 2 கட்சிகளை கபலீகரம் செய்து கொண்டு உள்ளே உங்கள் கொள்கை என்ன? உங்களுக்கு இருப்பது 2 கொள்கை தான். ஒன்று கொள்ளையடிப்பது, அதை தட்டி கேட்டால் சுட்டுக் கொள்ளுவது. அடுத்ததாக வரவேற்புரை வழங்க கண்டமனூர் MP நாகராஜன் அவர்கள். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தெய்வ புலவர் வள்ளுவரின் கூற்றுப்படி சட்டம் வேம்பது அண்ணல் அம்பேத்கர், கர்ம வீரர் காமராஜர், தந்தை பெரியார், வீரமங்க வேலு நாச்சியார், மக்கள் சேவர் அஞ்சலியம்மாள் கொள்கை வழி படி செயல்படும் தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி விஜய் அவர்களின் ஆணைக்கிணங்க கழகத்தின் பொதுச் செயலாளர் குஷி ஆனந்தன் வழிகாட்டல்படி நடைபெறும் இந்த சீர்மிகு எழுச்சிமிக்க பொதுக்கூட்டத்திற்கு சிறப்புரை ஆற்றுவதற்கும் தேனி தெற்கு மாவட்டத்தின் செயலாளர் சேவை செம்மல் டாக்டர் லெப்ட் பாண்டி அவர்களுக்கும் கடுமலமயிலை முக்கிய தலைமை ஆனந்தவாண்டி அவர்களும் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகளையும் கடமலைமயிலை ஒன்றியத்துக்கு உட்பட்ட 18 ஊராட்சி இளைஞர் நிர்வாகிகள் மற்றும் மாண்புமிகு தலைவரை எதிர்ப்பு கழக தோழர்கள் தோழிகள் அனைவருக்கும் ஒன்றிய சார்பாக வரவேற்று நன்றி, வணக்கம். அடுத்ததாக தலைமை உரை ஆற்ற இவரை பார்த்தா எப்படி இவ்வளவு அமைதியா இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. வேறு சட்டம் கூட கேட்க மாட்டேங்குது. தண்ணி கூட கேட்டாலே கொடுப்பாரு. ஆனா கட்சிக்கு வந்துட்டா இவர் கேட்காமே கொடுப்பாரு. நம்ம அரண்மனை மேல ஒன்றியத்தின் தலைமை பொறுப்பாளர் திரு ஆட்சி ஆனந்த பாண்டியன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நமது கடற்கரை மேலே தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் டாக்டர் லெப்ட் பாண்டி அவர்களை வருவாங்க. தேனி தெற்கு மாவட்ட அனைத்து ஒன்றிய நிர்வாகிகள், அனைத்து இளைஞரணி தலைவர்கள் அவர்களை வருவாங்க என்று வரவேற்கிறேன். இப்போது நமது தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் லட்சுமணி அவர்கள் உரையாற்றுவார். அடுத்தபடியாக சிறப்புரையாற்ற நமது தளபதியின் எல்லாரும் சொல்ற விஷயம் என்னன்னா கூட்டியா இருக்குது. அதுக்கு அடுத்து சொல்லணும்ல நம்ம மாவட்ட செயலாளர் நம்ம அண்ணன் அவரோட ரொம்ப
பிறப்புக்கும் எல்லாம் சமம் என்ற கொள்கையின் அடிப்படையில் தேனி மாவட்டத்தில் தலைமையாக ஆணைக்கிழங்க இந்த பூச்செயலாளர் அண்ணன் குஷியாளர் வழியாக தேனி தெற்கு மாவட்டத்தின் முதல் ஆலோசனை கொண்டதும் இதுதான். கட்சி ஆரம்பித்த ஒரு வருஷத்துல ஆண்டி சட்டம் வந்து கடமனை வசனங்களை முதல் ஆலோசனை கொண்டோம். இந்த ஆலோசனை ஏற்பாடு செய்த ஆனந்த வாய்ந்தவர்களுக்கும் மற்றும் எங்களது சக கலாச்சாரத்தினுடைய மனமான நம்பிக்கை. என்ன நம்ம பார்த்து நம்ம ஆளுங்கட்சியாக வரல, கண்டிப்பா வருவோம். நம்ம கட்சி ஆரம்பிச்சவங்க ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. திமுக கத்துறேன், அதிமுக கத்துறேன், நாம் தமிழ் ஆட்சியில் உட்கார்ந்துமாக மக்கள் வைப்பு ஏமாற்றி நம்ம திமுக அதிமுக பிஜேபி நாம் தமிழ்நாட்டு எல்லாமே வந்து ஒவ்வொருத்தரும் 70 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் கட்சி. இந்த கட்சி மூலம் பார்த்து பயன்படுத்த ஒரே ஒரு தலைமை அண்ணன் தலைமை அண்ணன் சொன்னதோட நான் கட்சி ஆரம்பிச்சுட்டு எல்லா வீட்டுக்கும் போயிட்டு கட்சி ஆரம்பிச்சு உண்மை பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க தான் வாங்கலாம்னு சொல்லுவோம். கட்சி தலைமையோ தலைமையோ சொல்ற மாதிரி இங்க பார்த்தாலே ஸ்கூல் பையன் நிறைய வச்சு பசங்க நான் கேட்டேன், நீங்க வந்து டியூஷன் போறவங்க கேட்டேன். அவன் எனக்கு விஷயம் ரொம்ப பிடிக்குங்க. அவருக்கு இந்த பேரை இந்த பேர் அண்ணன் வந்து அப்ப எங்க அண்ணன் போய் எங்க நிறுத்தாரு, நீங்க எங்க அண்ணனை பார்த்து போற பவர் சாதிக்க இதே ஆளுக்கு சட்டப்படுத்துறது புரட்சி தலைவர் செஞ்சாங்க. அடுத்த அம்மா ஜெயலலிதா செஞ்சாங்க. இதே ஆளுக்கு சட்டப்படுத்துவீங்க தமிழக வெற்றி கழகம் 2026 கைது ஒப்பந்தம் எந்த மாநிலத்திலும் அதிக வாழ்க்கை கைப்பற்றி தலைமையாளர் ஆட்சி சட்டமன்றத்துக்கு முழு முயற்சி பண்ணுவோம். நான் கேட்டிருக்கோம், முழு முயற்சி பண்ணுவோம். ஆட்சி சட்டமன்றத்தில் தலைவர்கள் நிறைய பேர் மறுபடியும் நம்ம ஆளுநர் சொல்ல போறோம். அண்ணன் தான் பேசியிருக்கேன். அண்ணன் போற வேட்பாளர் யார் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு மிகப்பெரிய ஓட்டுகள் செய்ய போறோம். அதே மாதிரி நம்ம எல்லாமே நினைச்சிருக்க நேரத்தில் கட்சி ஆரம்பிச்சோம், அதெல்லாம் கிடையாது. ரசிகர் மன்றமா நிறைய பண்ணிருக்கோம். நற்பணி இயக்கமா பணத்துக்கு நமக்கு நிறைய பண்ணிருக்கோம். மக்கள் இயக்கமா 14 வருஷம் மக்களுக்கு அவர்களுக்கு நடத்த பண்ணிருக்கோம். இந்த நடத்த என்ன சொல்றா, தேனி மாவட்டத்தில் வந்து அனைத்து நாடுகளுக்கு பாதுகாப்பு மக்களை சொல்றேன் சரிங்களா. இப்படி மக்களுக்கு செஞ்சுட்டே வந்து வந்து எதுவுமே செய்யாம சும்மா அந்த சீமா மாதிரி சும்மா மயக்கி முடிச்சு எங்க அண்ணன் வந்து வெளியே வா நீங்க ஒரு நாள் வந்தாரு விக்கிரவாண்டி நீசாரி ஆரம்பிச்சு அது பரந்தூர் போனாரு. பரந்தூர்ல நமக்கு கொடுத்த இடம் போனது கூட்டம் போட்டு ஒரு மாசம் இருந்து ஒரு சின்ன ஏரியா கொடுத்தாங்க. அங்கேயுமே அங்கே பணம் கொடுத்தாரு. அது மகளிர் வந்து சித்திரத்துல பேரரசு அந்த சித்திரத்துல அடிச்சு தொழில் வச்சு நம்ம அண்ணனோட மாணவர் நீ பார்த்துருக்கீங்க. இந்த அந்த சீன நேரில் பாருங்க, ஒரு மனுஷன் 300 ரூபாய் சம்பளம் செய்தா பணம் காசு ஆசைப்பட்டா அந்த மனுஷன் சிறுவாடு நினைச்சிருக்கான். அதே மாதிரி ஒரு அரசியலாக போவாங்க. அவர் நினைச்சாங்க இந்த சில நடிகர் மாதிரி நான் அரசியல் வருவேன், நாளைக்கு அரசியல் சொல்லி அரசியல் ஏமாற்றி ரோட் ரோட்டு போவாங்க. கரெக்டா 50 வயசு ராஜவர்மாவோட வயசுல வந்து கண்ட நாயகன் பேசுவாங்க அரசியல். ஏன்னா இதெல்லாம் வாழ்க்கை எப்படி இருக்கு அரசியல் எனக்கு இருக்கு அரசியல் வாழ்க்கை
ஏதோ ஆசைப்படுவாரு உச்சமானவரை அளவுக்கு மன சம்பாதிச்சு ஆசை வந்தீங்கன்னா எவருக்கு கிடையாது. ரயில் இருக்கியா ஒரு நிறைய பேச நல்லா இருக்கு. வயசு அரசியல் பேசுறது சில சிறுவயசு இந்த ஆமம் வயசு அதெல்லாம் பேசக்கூடாது. தப்பிலா நீங்க மைண்ட் குடிச்சு பேசி வச்சுக்க மக்கள் நல்ல செய்ய மாட்டீங்க. ஏன்னா இன்னைக்கு நாட்டுக்கு வளர்ச்சிக்கு என்ன தேவை? இந்த நாடு வளர்ச்சி போறதுக்கு என்ன தேவை? அமைச்சர் ஏன்னா போராடணும். அதாவது வெள்ளக்காரங்க நம்ம 4 வருஷம் ஆகிறீங்க அவன் கொண்டு வந்து இந்த ஜீன்ஸ் பேண்ட் அந்த காரு இதெல்லாம் தேவையா? நமது உணவுல நாய்க்கிற சமூகம் அவங்க வந்து நம்ம சொல்றது போராடுறாங்க. நிறைய வீரவண்டி நடக்கிறாங்க. அந்த சமூக மக்கள் தான் வந்து நம்மளோட சொல்றது போராடி நம்ம ஒரு அண்ணன் இருக்கு நம்ம போராடுறாங்க. அவங்கள மாற்று பண்ணி பேசுறது போராடி வந்து யார் நடந்தது இதை நாடுல இது திராவிட தேசியம் திராவிட ஒன்று சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? எப்படி தேசியம் திராவிட ஒன்றா சொன்னாங்க. அப்படி தேசியம் தெரியும் கண்டல் உத்தரவு சொன்னாங்க. அனைத்து முடிச்சு சரிங்களா? உத்தரவு அரசியல் பண்ணிட்டு மக்களை படிச்சு ஏமாத்திட்டு எல்லாத்தையும் பெற்றுக்கிட்டு வாங்கிட்டு அரசியல் பண்ற நீங்க கோவில்கள சம்பாதிச்சு பணம் கொடுக்குற கண்ணை இருக்காரு. அதாவது கண்ணுகள் ரோட்டு கூட பண்ண மாட்டார் சீமா. அதே மாதிரி கண்ணியை கூட நிறைய கத்துறாங்க. அதாவது நாளைக்கு சட்டமன்ற கடமடை வேண்டியது நம்ம கிளை அறிமுகம் ஏற்படுத்துங்க. அதிக கிளை வந்து போடாமல் நம்ம அடுத்த பெண்களுக்கு ஒரு போஸ்ட் தான் நலவரமா உரிமையமா உயர்வுரா கிளையா மொத்தம் 5 போஸ்ட் அவர் போஸ்ட் லேடிஸ் போகணும். மிச்சம் 15 போஸ்ட் கீழே சேர்ந்து இருக்கிறவர்கள் அதை 3 பேர் லேடிஸ் போகணும். அப்படியே கட்சியிலே போஸ்டையும் சரி கொள்கையும் சரி பெண்கள் முக்கியத்துவம் ஒரே ஒரு கட்சியில் தமிழக எடுத்துக்கொள்ள அன்னை அவர்கள் அவரை பெண்கள் பாதுகாப்பு சரி பெண்கள் வந்து அடுத்த வளர்ச்சி சரி இதுல தமிழக எடுத்துக்கொள்ள அதே மாதிரி இந்த நம்ம கிராமத்தில் வந்து முதியோருக்கு பணம் வாங்கிக்கிறாங்க. ஒரு விஷயம் இருக்கு. விதவை பணம் வாங்கிக்கிறாங்க. நிறைய கஷ்டப்படுறாங்க. நம்ம பசங்க படிச்சிருக்கீங்க அந்த கிராமத்துக்கு அப்படியாக கேட்டாங்க நீங்க வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அவங்க கமிஷன் வாங்குறாங்க. அந்த ஒரு கேள்வி பணம் வாங்கிக்கிறாரு. அந்த கேள்வி நாயகம் ஆகுது. ஏன்னா இவங்க நடப்பாரு நீங்க எப்படி இருப்பாங்க? ஏன்னா திரும்ப வேலை செஞ்சுக்கிறாங்க வேற இல்லையே. அதனால வந்து தொடர்ந்து மக்களோடு பயணிக்கிறோம், மக்களுக்காக பயணிக்கிறோம். 2020 நம்ம அண்ணன் தலைவர்கள் வந்து சொல்லுங்க நீ கண்டிப்பா வந்து கட்சி பழையலாம் வரக்கூடிய எந்த மாற்றம் கிடையாது. ஏழை பணக்கார மாற்ற முடியாது. உழைப்பு கட்சிகள் கட்சிகள் விசுவாசம் வருது. கட்சிக்கு மட்டும் விசுவாசம் வந்தாங்க நீ எல்லாமே வந்து போய் சேர முடியாது. சரிங்களா? தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். வேலை திருப்பி வீடியோ பொதுவா அரசியல்னால காசு கொடுத்து ஓட்டு வாங்குவோம், எப்படியாவது காசை கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு டாபிக் முதல்ல நம்ம மக்களை தெளிவுபடுத்தணும். காவலிக்கு காவல் இருக்க முடியாது. என்னன்னா நைட் 1 மணி கூட காசு கொடுத்து ஓட்டலாம் வாங்கிடலாம் அப்படிலாம் ஒரு எண்ணம் இருக்கு. அதெல்லாம் நீங்க மக்களிடம் டெய்லியும் பேசி புரிய வச்சு உனக்கு 500 ரூபா ஒரு 5 வருஷத்துக்கு வாடகைக்கு வாங்க போறேன்னு அர்த்தம். 1000 ரூபாய்னா ஒரு 5 வருஷத்துக்கு 1000 ரூபாய்க்கு வாடகைக்கு வாங்க போறேன்னு அர்த்தம். அதெல்லாம் இல்லாம மக்கள்கிட்ட போய் தெளிவுபடுத்தி புரிய வைக்கணும்.
அதுவும் இல்லாம நம்மளுக்குள்ளே பிரச்சனை நிறைய பிரச்சனை வந்துருக்கு, தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அது முக்கியமா கணவனுக்கு முடிஞ்சதுதான் நம்மளுக்குள்ளே பிரச்சனை பெரியதா ஆட்களை வந்து கொல்லப்பட்டு பதமாக்கலாம். அதுக்கு நம்ம ஒருபோது இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம ஒத்துக்காக தான் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். அதுவும் இல்லாம வயசானவங்க கிட்ட நீங்க தான் பேசணும். ஒரு வீட்டுக்கு நீங்க தான் போய் பேசணும். அதை விட்டுட்டு போட்டோ விட்டுறக்கூடாது. இந்த வட்டம் 2026ல நம்ம எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், உறுதியா இருக்கணும். அதுவும் இல்லாம ஒத்துமையா இருக்கணும். முக்கிய பாயிண்ட் வந்து ஒத்துமையா இருக்கணும். ஒத்துமையா இருந்தா மட்டும்தான் எல்லாமே நடக்கும். அப்புறம் என்னன்னா காடமலைமையில் ஒன்றிய கழகத்தின் தீர்மானங்கள். தீர்மானம் 1, 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஆண்கள் தொகுதியில் தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் சேகர் சாம்பல் டாக்டர் வி பாண்டி அவர்கள் போட்டியிடுவதற்கு தமிழக வெற்றிக் கழக தலைமை வாய்ப்பு கொடுத்து இக்கூட்டத்தின் மூலம் முன்வருக்கு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் கடமலைமையில் ஒன்றிற்குட்பட்ட 18 ஊராட்சியில் உள்ள நிர்வாகிகள் இல்லந்தோறும் சென்று உறுப்பினர் சேர்க்கை சேர்த்தல், மக்கள் குரலை கேட்டதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 3, மதுரை மாவட்டம் மல்லபுரம், தேனி மாவட்டம் தாராபுரம் மலைப்பாதையை சீர் செய்து அமலப்படுத்தி சாலை அமைத்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு ஒன்றிய அரசு மாநில அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 4, விருதுநகர் மாவட்டம் கிழவன் கோவில், தேனி மாவட்டம் காமராஜபுரம் மலைப்பாதை 5 கிலோமீட்டர் அளவு சாலை அமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு ஒன்றிய அரசு மாநில அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 5, புரட்சாமி பகுதியிலிருந்து வைகாட்டு நீரை புதிதாக கால்வாய் அமைத்து கண்டமனூர் தூங்கல் கண்மாய், கணேசவரம் கண்மாய், சித்தாவடி கண்மாய் மற்றும் பல கிராமங்கள் கண்மாய்கள் கொண்டு சென்று விவசாய பணிகளுக்கும் மக்கள் பயன்பாட்டிற்கு அமைத்து தரும்படி மாநில அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 6, கண்டமனூர் ஊராட்சி அரசு வங்கி கிளை அமைத்து தரப்போது மாநில அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. எல்லா உயர்வும் தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களின் வழியில் தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் டாக்டர் லேசு பாண்டி அவர்களின் தலைமையிலும் கடற்கரை மேலை ஒன்றியம் செயலாளர் ஆனந்த பாண்டியன் அவர்களின் தலைமையிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற விழாவிற்கு வருகையிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தீர்மானம் 7, வருஷநாடு ஊராட்சியில் இளைஞர்களின் எதிர்கால நலன் கருதி அரசு சார்பில் விளையாட்டு திறன் அமைத்து தரக்கோரி மாநில அரசை வலியுறுத்தும் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. மேகமலை ஊராட்சிக்கு உட்பட்ட சின்னசுருளி அருகில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி மாநில அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 9, முதியோர் பெண்கள் விதவை பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கும் அரசு உதவித்தொகை பெறுவதற்காக நமது கழகத்தின் மூலம் ஏற்பாடு செய்து தரப்படும் என்றும் நடவடிக்கை எடுப்பது தீர்மானிக்கப்படுகிறது. தீர்மானம் 10, பெண்களின் பாதுகாப்பிற்காக நமது கழகத்தின் மூலம் விழிப்புணர்வு செய்து பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்து கொள்ளப்படுவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. மொழி எனும் கருவறையில் மூத்த பிள்ளையாய் பிறந்த
தலைமுறையை மூத்தக்கூடிய மூத்த தலைவன் நமது தளபதியின் வழியில் நானிலம் போற்றும் நல்லோருக்கு நன்றி செல்வது நம் கடமை. அந்த வகையில் இன்றைய விழாவிற்கு சிறப்பாக வருகை தந்திருக்கும் அனைத்து மகளிர் மற்றும் பெரிய மூத்த வயது அம்மாவர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள். தென்பகுதியில் பிறந்த மொழி, கம்மன் கவி வடித்த மொழி, என் பாரதி கற்பித்த மொழி, ஐயன் வள்ளுவன் வாய்மொழி, யாரும் ஊராகி செலுத்த மொழி என்னும் வழியில் நாம் ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி என்னும் திருடர்களை ஒழிக்க முடியும் என்று இந்த விழாவில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக நன்றி விளைவிக்க தமிழன் ஒன்றிய தகவல் பணி நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அனைவருக்கும் வணக்கம். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவாம் செய்தொழில் வேற்றுமையாம். பொருள்: பிறப்பால் அனைவரும் சமம். வேற்றுமை என்பது ஒருவர் செய்யும் தொழிலும் அத்தொழிலில் சிறப்புமிக்கவராக இருப்பவரை பொறுத்து வேறுபடும். இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள தேனி தெற்கு மாவட்ட அனைத்து நகர ஒன்றிய அணி பேரூர் நிர்வாகிகள் அனைவருக்கும் கடவுள் மயிலை ஒன்றியத்தின் சார்பாக எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடமலை மயிலை ஒன்றியத்தின் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்து தலைமை தாங்கி சிறப்புரை ஆற்றிய தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களின் செல்ல தம்பி, தலைவருக்காக உண்மையாக உழைக்கும் உறுதியான உறுத்தான கொண்ட நம் கழக தலைவரால் நமது மாவட்டத்திற்கு கிடைத்த பொக்கிஷம். நமது கழக தலைவரை தமிழக முதல்வராக அமர வைக்க அயராது உழைத்து கொண்டிருக்கிறவர். நமது மாவட்டத்தை ஒரு சிறந்த ஆசிரியராக செயல்பட்டு நம்மளை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறவர் தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் சேவை செம்மல் டாக்டர் இலத்துமணி அவர்களுக்கு கடமலை மயிலை ஒன்றியத்தின் சார்பாக எனது நெஞ்சார்ந்த நம்ம ஒன்றியத்துல உழைச்சவங்க ஒரு 3 பேரை பற்றி சொல்லலான்னு. ஆள் பார்க்க அமைதியா இருப்பாங்க, ஆனா ஃபீல்டு ஒர்க் வந்துட்டா அண்ணன் கையிலே பிடிக்க முடியாது, அவ்வளவு தீயா வேலை பார்ப்பாரு. நான் முத்தண்ணா உனக்கு பதவிக்காக ஆசைப்பட்டு ஓடுகிறவன் பைத்தியக்காரன் என்பார்கள். விசுவாசமாக ஓடுகிறவர் விசுவாசி என்பார்கள், நன்றியுள்ளவன் என்பார்கள். இதற்கு சான்றாக அண்ணன் சுரேந்திரன் அவர்களை நான் மனதார கூறுகிறேன். ஏனென்றால் சில மாதங்களுக்கு முன்பு 2 ஒன்றியங்களாக பிரிந்திருக்கும் போது நமது தெற்கு ஒன்றியத்தில் சில பல வேலைகள் சில பேரால் செய்ய முடியவில்லை. ஆகையால் நான் வெற்றினால் ஓட்டி விடுறா ஓட்டி